கம்ப்யூட்டர் விஷன் சொல்லியிருப்பேன். ஸ்கெலிட்டன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனுடைய கோடிங் தான். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே அப்படியே நம்ம வர்றோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டினுடைய வெப் பேஜினுடைய சோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கோடிங்கை உங்களுக்கு வியூ பண்ணுறனுடைய ஷார்ட்கட் தெரியும், கண்ட்ரோல் யூ. அதில் எஃப் கொடுத்து நீங்கள் எவ்வளோ H1 டேக் இருக்குது, H1 டேக்லேருந்து H1 டு H6 டேக் வரையும் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு கூகுள் பிக்ஸ் அ வின்னர், ரேங்கிங் சீக்ரெட்ஸ். இதுதான் த பெஸ்ட் ஆன்சர் ரூல் என்னன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஒரு கேட்குறாங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். ஹவு டு ரெக்கவர் டேட்டா ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வைங்களேன். இதுதான் ஒரு யூசர்ஸ் உடைய கொரீஸ் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே வரும். ஓகே, யூடியூப்பில் இருந்து இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் படி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்களேன், இவங்களை ஏன் வந்து கூகுள் ஃபர்ஸ்ட்டில் வச்சிருக்கு அப்படின்னா, இவங்க யூசர்ஸ் உடைய கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்கள என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து வைக்கும். ஓகே, இப்போ நான் இவங்களை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இவங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹியூமனுடைய வியூ மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இமேஜே உங்களுக்கு வந்து சொல்லுது இல்லையா? ஒரு டெக்ஸ்ட்டை வாசித்து தான் தெரியப்படுத்தணும்னு இல்லை, ஒரு இமேஜ் ஓரியன்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களோ இந்த அளவுக்கு நான் வெயிட் இருந்தேன், இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னு நீங்கள் டெக்ஸ்ட்டாக போட்டு ஒரு ஆடு கொடுக்குறீங்கன்னா மினிமம் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்பீடாக கிராஸ் பண்ணிடுவாங்க. இதே ஒரு இமேஜை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே ஒரு ஃபேட்டான ஒரு பர்சனையும் இங்கே ஒரு ஸ்லிம்மான பர்சன் மட்டும்தான் வச்சுருப்பேன், அதில் ஒரு டெக்ஸ்ட்டோ எதுவுமே நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன மீனிங் இதனுடையதுன்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வெயிட் லாஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சிம்பிள் அந்த இமேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் விசுவலைசேஷன். அடுத்து இங்கே கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறோம். இதுலேயுமே இமேஜ் பேஸ்டு போட்டு கீழே வந்து தான் என்னெல்லாம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி அவங்க என்ன ஃபார்மேட்டில் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னா காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை சக்ஸஸ் ரேட் ஹார்ட் டிரைவில் எப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்ற டிப்ஸும் முதற்கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ த ஃப்ரண்ட் பேஜ் இட் செல்ஃப் டெல்ஸ் எவ்ரி திங். நம்ம வந்து யூசர்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதே என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் கூகுள் என்ன பண்ணுது அப்படின்னா இதை டாப் ரேங்க்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு எப்பயுமே வெப்பேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும்னு இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஏஐ ஓவர் வியூ. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எல்எல்எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஸ்னிப்பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்னிப்பட். இந்த பேரெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே டபுளாக உங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வர்றது தான் ட்ரெண்டிங். ஓகே, கூகுளில் வந்து நீங்கள் ஹையில் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நேற்று எஸ்இஓன்னு ஒன்று சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ப்ரௌசர்னா என்ன, சர்ச் இன்ஜின்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஇஓ, ஜெனரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் என்ஜின். ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட் டேட்டா எல்லாம் வந்தது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வின்னிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, ஸோ டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூம் டெக்னாலஜி, 2 டேட்டா எம்பையர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ், ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வருது இல்லையா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம என்னெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் கொடுக்குறோம், சர்வீஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னன்னா ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வர் இருக்காங்க இல்லையா, அதுவுமே அவங்களுக்கு தேவை. ப்ளஸ் அது வேலிடா, நம்ம இந்த கோர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு டாப் ரேங்க்கில் வந்து உங்களை இண்டெக்ஸ் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ நான் எகெயின் அண்ட் எகெயின் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இண்டெக்ஸ் அப்படின்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலுமே கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் ஒரு லைப்ரரிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணி நான் சொன்னேன். ஸோ இன்டெக்ஸ்னால் சர்ச் இன்ஜின் அந்த டாப் 10 ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து அதை ஸ்டோர் பண்ணுறது, இன்டெக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று சொன்ன மாதிரி இது என்னென்னா H1னா என்ன, ஹெட்டிங் 1. அடுத்து ஒய் சூசஸ், நீங்கள் ஏன் எங்களை சூஸ் பண்ணணும், இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மாடியூல் 1ல் பேசிக் டேட்டா ரெக்கவரி, அதில் என்னென்ன மாதிரி இருக்குது, மாடியூல் 3 மாடியூல் 4ல் என்னெல்லாம் வருது அப்படின்னு, யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் போனஸாக ஒரு ஆட் ஆன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பார்ட்னர் வித் கம்ப்யூட்டர் ஷாப்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டரோடு நாங்கள் கொலாபரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கமிஷன் பேஸ்டாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ எல்லாமே ஆஃப்லைன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ மெஜாரிட்டி ஆன்லைன் தான். ஆன்லைனில் இருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நம்ம என்ரோல் பண்ணலாம், அவங்க எங்கே லொக்கேஷனில் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்டர் படி க்ரியேட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி டாப் 10ல் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுடைய இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4th இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேற்று நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் சொல்லியிருப்பேன். ஆன் பேஜ் எஸ்இஓன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ வரும்போது இதுக்குள்ளே இதுனா என்ன, ஸோ மேலே உள்ள டொமைன்னா என்ன, அதே மாதிரி கீழே உள்ள இந்த டெஸ்கிரிப்ஷன்னா என்ன, ரீட் மோர்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹவு டு பேக் அ கேக் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்களேன். ஹவு டு பேக் அ கேக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு அந்த கொஷின்லேயே இருக்குது, அந்த யூசர்ஸ் என்ன வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக்கை வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நீங்கள் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், நான் டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதுங்களா. திஸ் இஸ் ஜிஇஓன்னு சொல்கிறேன் இல்லையா. ஜிஇஓ அப்படின்னா ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இல்லையா. ஸோ இதில் வந்து அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன்க்ரெடியன்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த சைடு. ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்களுடைய வெப்சைட்டோட உங்களுக்கு காமிச்சிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வர்றது தான் இப்போ பெரிய காம்படிஷன். ஸோ இதுக்காக நீங்கள் கரெக்டாக எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஸ்ட்ரக்சராக பெயின் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெயின் பாயிண்ட்ஸ்னால் என்ன, நேற்று சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுறா. இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருக்கும்போது நீங்கள் இந்த இமேஜில் காட்டின மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக்கிங் இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் வீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், 500 600 பேஜ் 1000 அந்த பேஜஸ் நீங்கள் அதை பற்றி எழுதியிருந்தாலும் அதில் இருந்து யூசர்ஸ் என்ன ஆயிடுவாங்க, ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேக் பண்ணணும் ஒரு கேக்கை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வேணும். என்ன
அளவாக சேர்க்கணும், என்ன வந்து எந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது, எவ்வளோ டெம்பரேச்சர் செல்சியஸில் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ இங்கே நான் பாருங்கள், ஹவு டு மேக் அ கேக் அட் ஹோம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிம்பிள் ஒயிட் கேக் ரெசிபீஸ் நான் போட்டதுக்கு எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த வெப்சைட் நான் எடுக்கிறேன். இதில் எடுக்கும்போது இவங்க வந்து அந்த யூசர்ஸனுடைய இன்டென்ஷன்னா என்ன, முன்னாடி கூகுள் வந்து என்ன பண்ணுன்னா கீவேர்டை மட்டும்தான் ஜஸ்ட் பிளைன்லி பார்த்துட்டு இருந்தது. எதை மட்டும்? கீவேர்டு. ஹவு டு மேக் கேக் அப்படின்னு வைங்களேன். இப்போ அந்த ஹவு டு மேக் கேக்குன்றத ஒரு 500 இல்லை ஒரு 3000 கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு ரெப்படேஷனாக நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க இல்லையா, அப்படி கொடுக்கறத பார்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணும். எதை வச்சு? கீவேர்டை வச்சு. ஆனால் இப்போ கூகுள் அதை தாண்டி ரொம்ப மோல்டாகி ஒரு யூசர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்குது. அதுதான் இப்போ கூகுள் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் வந்து ஏன் இதை வச்சுச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் வந்து ஒரு டாப் 10க்குள்ளே இதை கொண்டாந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்டெப் 1 திங்ஸ் யூ வில் நீடு. நம்ம எடுத்த உடனேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட், என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ அழகாக இமேஜஸோடு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப விஷயம் இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, டெக்ஸ்ட்டை விட இமேஜஸ் ரொம்ப பேசும். ஓகே, இமேஜஸை பார்த்தாலே தெரியும், ஓகே இது இந்த ப்ரொஃபஷ்னலுக்காக செஞ்சுருக்காங்க, இன்ன ரீசனுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, அதில் என்னென்ன அளவு மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ எடுக்கணும். ஸ்டெப் 2 அதை 2வது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ தேர்டு வந்து எக் ஒயிட். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இமேஜஸ் ப்ளஸ் கீழே கண்டென்ட். நீங்கள் இந்த கண்டென்ட் எல்லாம் பாருங்களேன், ஒரு 4 லைன் இல்லை 5 லைன்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து கீபோர்டெல்லாம் ஸ்டஃப் பண்ணி எழுதி பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஜங்க்கில். நான் நேற்று சொன்ன மாதிரி டஸ்ட்பின், பின் அந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வர்றேன் என்னென்னா ஜங்க்கு. ஏன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பண்ணும்போது தான் அது மைண்ட்லேயே நிற்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நேற்று நான் டஸ்ட்பின் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா. இனிமேல் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு வரும்போது ஜங்க்னா என்னென்னா அது வந்து பேக்கில் உங்களை வந்து இக்னோர் பண்ணி வச்சிரும். ஓகே, இக்னோர் மீனிங் இதில் கண்டென்ட் இல்லை, ஸோ இப்போதைக்கு இவங்களை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க யூசர்ஸுடைய கொரீஸுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்ட்டு உங்களை வந்து ஜஸ்ட்டு ஒரு இக்னோர் பண்ணுறது தான். சரிங்களா. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து ஜங்க் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இவங்களை பார்த்தீங்களா 3000 5000 வேர்ட்ஸ் எல்லாம் எழுதலை. அதில் சில பேர் வந்து அந்த ஒரு கீவேர்டையே அவ்வளோ தடவை ரெப்படேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க வந்து மேனுவலாக ரைட் பண்ணது. ஸோ எவ்வளோ டாப்பில் வந்து இருக்குது பாருங்களேன். இதிலிருந்து புரிஞ்சுக்குங்க, கண்டென்ட்டையோ கீவேர்டையோ நீங்கள் ஸ்டஃப் பண்ணால் உங்களுக்கு தேவையான அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கமெண்ட்ஸை வச்சே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே த யூசர்ஸ் ரெஸ்பாண்ட் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து க்ரால் பண்ணி இட் பிரிங்ஸ் டு தட் வித்தின் த டாப் 10 பேஜஸ்க்குள்ளே கொண்டு வரும். ஓகே, ஸோ இந்த ரீசன் தான். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போதே உங்களுக்கே அந்த இமேஜஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு செய்யணும் போல் அந்த மாதிரி ஒரு ஈகர்னஸை வந்து அதை க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே போட்டு காமிச்சிருப்பேன். அப்போ கீழே நான் போட்டிருக்க பாருங்க, கூகுள் இஸ் அ லைப்ரேரியன் ஹூ வாண்ட்ஸ் டு பி ஃபேமஸ் ஃபார் பீயிங் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஒன்லி. ஓகே, ஸோ நீங்கள் லைப்ரரியன்ட்டு இந்த மாதிரி ஹவு டு ஐ பேக் அ கேக் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு புக் ஒன்று இருக்குது. இந்த இருக்கு இல்லைங்களா, இவங்க ஒரு கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த புக்கில் 500 பேஜஸ் இருக்குது. ஆனால் எதை பற்றி?
வீட்டை பற்றி. ஓகே, ஸோ வீட் கோதுமை வந்து இது என்ன மாதிரி பேக் பண்ணணும், அது எங்கேருந்து வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி அது மேக் ஆகுது, இதுன்றது நம்மளுக்கு யூசர்ஸுக்கு தேவையில்ல. அது மேக் ஆகி நம்ம கையில் வந்துருச்சு, அதை வச்சு எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, தட் இஸ். இப்போ புக் பி பாருங்கள், இங்கே கீழே கையில் கூகுள் வந்து நம்பர் 1 ரேங்க்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்களேன், அதுதான் புக் பி. இந்த புக்கில் என்ன இருக்குது, கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி வித் பிக்சர்ஸோட இருக்குது. சரிங்களா? அப்போ கூகுள் எதை வந்து சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி எல்லாம் இல்லை. இந்த ஹிஸ்ட்ரியை கண்ட உடனேயே நீங்களே ஒரு யூஸராக இருந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா நீங்களே ஸ்கிப் ஆகி வந்துடுவீங்க. அந்த ஸ்கிப்பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? பவுன்ஸ். பவுன்ஸ்னா ஒரு யூசர்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது ஜஸ்ட் அதை ரீட் பண்ணாமல், அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், இதில் நம்மளுக்கு தேவையான விஷயம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறது தான் பவுன்ஸ். ஓகே, ஸோ 2 வகையான அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ், ஜங்க் அண்ட் பவுன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் எதை சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் புக் பி. ஏன்னா புக் பியில் தான் என்ன இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி வித் பிக்சர்ஸோடு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்ஸோட டாபிக் வந்து புக் ஏ என்ன இருக்குன்னா 500 பேஜஸ் இருக்குது. ஆனால் அதனுடைய டாபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் வீட். பட் ஒரே பேஜ் தான் இருக்குது. நான் இன்றைக்கி காட்டினேன் இல்லைங்களா, இந்த ஒரே பேஜ் தான் இருக்குது. அந்த பேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஈஸி சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குது இல்லைங்களா. இது பேட் எஸ்இஓ ஹிஸ்ட்ரி. குட் எஸ்இஓ என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு டு மேக் ஈஸி சாக்லேட் கேக். அடுத்து யூசர் சர்ச் இருக்குது இல்லைங்களா, ஹவு டு பேக் அ கேக் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இந்த சர்ச்சுக்கு இந்த பேஜை காட்டினா தட் இஸ் பேடு. ஆனால் இந்த சர்ச்சுக்கு இந்த பேஜை காட்டினா தட் இஸ் த பெஸ்ட் எஸ்இஓ. ஓகே, ஸோ இதை காமிக்காது. இதை ஒன்ஸ் காமிச்சாலுமே அதை இக்னோர் பண்ணி பேக்கில் கொண்டு போயிடும். ஸோ எப்பயுமே நீங்கள் என்ன ஆர்டிகல்ஸ் எழுதினாலும், இல்லை என்ன தான் சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ரைட் பண்ணாலும், என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலுமே, நீங்கள் ஒரு யூஸராக இருந்து அந்த யூஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து நீங்கள் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எனக்கே பிடிக்கல. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான். நேற்று வந்து நிலா கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஆனால் நான் வந்து ஹியூமன் லூப்பெல்லாம் கொடுத்து கொஞ்சம் என்னுடைய மாடிஃபையில் எழுதியிருக்கேன், ஆனால் அப்படி இருந்து எனக்கு லோ குவாலிட்டி கண்டென்ட் காமிக்குதுன்னு. தட் இஸ் த ரீசன். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய எழுதியிருப்பாங்க, அதுக்கு தேவை வந்து கண்டென்ட் கிடையாது, ப்ராப்ளம் சால்விங். ஸோ தோஸ் ஹூ சால்வ் த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஹியூமனுடைய பெயின் பாயிண்ட்ஸ், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்களோ, ஹீ இஸ் த வின்னர். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுக்கு நிறைய ஹியூஜ் வால்ஸ் இருக்கும், ஹெட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய போட முடியாது. பட் இது வந்து கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் ஹெட்டிங் 2ல் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீடர் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப போர்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் அப்படி தானே, அப்படியே பேராவாக இருந்தால் புக்கில் ஒரு ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், இல்லை காலேஜில் வந்து ஏதாவது ஒரு புக்காக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக வந்து போர் அடிச்சிரும். ஆனால் படித்து மார்க் எடுக்கணுமேன்றதுக்காக ஒரு கம்பல்சரிக்காக நீங்கள் படிப்பீங்க. ஆனால் அது இது வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லையா. யூசர்ஸுக்கு இது இல்லைன்னா இன்னொரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால் யூசர்ஸுடைய டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. போர் பண்ணாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரீடர் பேக்ஸ் எ கேக் சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த புக்கை ஃபாலோ பண்ணால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே, இதில் பேஜ் வந்து 50 இருந்தாலும் ரேங்க் 0. ஆனால் இது பேஜ் 1 தான் இருக்குது, ரேங்க்கும் எதில் இருக்குது 1. ஏன்னா யூசர்ஸ் உடைய அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நேற்று என்னுடைய வெப்சைட்லேயுமே நான் காமிச்சிருப்பேன். ஓகே, ஜஸ்ட்டு கண்டென்ட்டாக எழுதுறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூசர்ஸான நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்பவே
இம்பார்ட்டன்ஸ் ஆனது. இதை கொஞ்சம் நல்ல மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து இப்போ யாருமே சொல்கிறதில்ல. EEAT. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, கூகுள் வந்து பிளைண்டு ரீடராக இருந்தாலுமே முன்னாடி ஜஸ்ட்டு கீவேர்டு எங்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டை மட்டும்தான் டாப் 10ல் காமிச்சிச்சு. ஆனால் இப்போ கூகுள் எப்படி மோல்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. யூசர்ஸுடைய இன்டென்ட் என்ன, இன்டென்ட்னா அவங்களுடைய டெசிஷன், இல்லை அவங்க வந்து என்ன நினச்சி அதை வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்டென்ட்டை யூகிச்சு தான் அந்த ரிசல்ட்டையே கொடுக்கும். ஓகே, ஸோ அப்படி கொடுக்குற ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும், எக்ஸ்பர்டைஸாக இருக்கா. மீன் எக்ஸ்பர்டைஸ், அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், வந்து அத்தாரிட்டிவ்னஸ் அண்ட் வந்து ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கா. இதுதான் EEAT. வந்து SEO வந்து இவ்வளோ டைம்ஸ் எடுக்குது அப்படின்னா, எப்பவுமே SEOன்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்கானிக்னா என்ன, இப்போ வெஜிடபிளில் ஆர்கானிக்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லையா, ஆனால் அந்த ஆர்கானிக்கை இதோட கம்பேர் பண்ணாதீங்க. இதில் ஆர்கானிக் அப்படின்றது என்னன்னா, எந்த ஒரு பெய்டுமே பண்ணாமல், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை எந்த ஒரு ப்ரமோஷனுமே பண்ணாமல் அதுவே நேச்சுரலாக ஆர்கானிக்காக கூகுள் சர்ச் என்ஜினில் டாப் 10ல் வருது அப்படின்னா தட் இஸ் ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் அப்படி ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க, லைஃப் லாங் அந்த இடத்துலையே இருக்கும். ஆனால் அது வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் தட்ஸ் வை ஐ மென்ஷன் SEO டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ SEO வந்து டைம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். எப்போ எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கிரால் பண்ணும் இல்லையா. ஒரு வெப்சைட்டோட இன்னொரு வெப்சைட்டை அந்த கூகுள் கம்பேர் பண்ணும். ஓகே, இதில் இந்த விஷயங்கள் இருக்குது, ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள டக்குன்னு தூக்கி முன்னாடி போடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து டிக்டாக்லாம் பார்ப்பீங்க, பயங்கரமாக. இப்போ யூடியூப்லாம் பாருங்களேன், டாக்டர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக ஒரு இருக்கிற யூசர்ஸ் வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் ஆர்வமாக கேட்பீங்க, நிறைய பேர் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். என்னென்னா, நிறைய பேர் எவ்வளோ அவேராக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தாலும், ஆனால் அதை வந்து பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது அந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு பர்சன், ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறவங்க லேஸில் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பிளைண்ட்லி பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க கூட, நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்து இங்கே கீழே காமிச்சிருக்கேன் லோ EEAT, இது ஹை EEAT. என்னன்னா, இவர் வந்து டிக்டாக்ல ஒரு ரீல் செய்கிறாப்புல. ஓகே, ஸோ இந்த ரீலில் பேசியிருக்காப்புல, இந்த ட்ரிங்க்ஸ் குடித்தா இது நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாப்புல. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்டர் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எஜுகேஷன்லாம் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க ஃபீல்டில் ரொம்ப பெரிய சர்ஜரி எல்லாம் பண்ணி, இல்லை அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதை வந்து பீப்புள் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல். ஓகே, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஏதாவது சர்ஜரினா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிக்டாக் பேசுகிறவங்கள்ட்டையோ இல்லை யூடியூப்பில் சொல்கிறவங்களையோ நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உடனே எங்கே போவீங்க, ஹாஸ்பிட்டல் போவீங்க. யார் எக்ஸ்பர்டைஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்கே பார்த்தாலும் இருக்குது இல்லையா, அதில் எது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், நெய்பர்ஸ்கிட்ட கேட்பீங்க. நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, நான் போனேன் நல்லா பார்த்தாங்க. நிறைய பேருடைய ரிசல்ட்டை பார்ப்பீங்க, இந்த கண்ணுக்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க, இந்த ஹார்ட் சர்ஜரியில் இவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குறது தான் EEAT. ஓகே, ஸோ இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. EEAT டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெருசாக பேச மாட்டாங்க, நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த EEAT அளவுக்கு உங்களுடைய ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணுறது, இல்லை நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது கூட என்னென்னா EEAT.
ஏன்னா நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியும், எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ரூஃப் காட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா விஷயமுமே கிடைச்சிரும். உங்கள் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். ஓகே, அதுதான் EEAT. எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அத்தாரிட்டிவ்னஸ், ட்ரஸ்ட் வர்தினஸ். ஓகே, ஸோ யாரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் ஹை EEAT இருக்கிறவங்கள தான் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதை தான் நான் கேட்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க, வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 இல்லை 1000 எனக்கு தாங்க, $1000 தாங்க, இல்லைன்னா 1000 rupees தாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே கொடுத்துருவீங்களா? என்ன செய்வீங்க? இக்னோர் பண்ண பார்ப்பீங்கல்ல. டக்குன்னு புது பர்சன், ஸ்ட்ரேஞ்சர், அவங்க யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க, பேர் கூட தெரியாது, ஆனால் ஒரு ரஷ்ஷில் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துருவீங்களா? நானுமே கொடுக்க மாட்டேன் இல்லையா? எனக்கு தெரியாதவங்கள்ட்ட கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ டவுட் வரும் எனக்கு, ஓகே நம்ம வந்து இவங்களை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட். ஸோ சட்டனாக என்ன சொல்லிடுவீங்க? நானும் நோ சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இதே நான் உங்களோட 10 years மிங்கிள் ஆகி நாங்கள் பழகி இருக்கோம் இல்லையா? அப்போ என்னையை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் என்ன மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுவேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அந்த 1000 கேட்குறேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னையை பற்றி தெரியும், என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியும், என்னுடைய நேம் தெரியும், என்னுடைய அதை விட மெயின் என்னுடைய பிஹேவியர், நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன். இந்த 10 yearsல நீங்கள் என்னை பற்றி நல்லா என்னை அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு வேர்டு, டைம் ஈக்குவல் ட்ரஸ்ட். இதுதான் கான்செப்ட். எவ்வளவு டைம் எடுக்குதோ அந்தளவு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அதனால தான் SEO டேக்ஸ் டைம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனுடைய மீனிங். ஏன் SEO டேக்ஸ் டைம்? ஒரு நியூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து அந்த ஃபீல்டுலையே இருக்காங்க, அவங்கள பற்றி அந்த பிஹேவ் நல்லா பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருக்கும். இதுதான் ஒன் வேர்ட் ஆன்சர், டைம் ஈக்குவல் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, யா, நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு ரேண்டம் காய் டிக்டாக்ல என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க் திஸ் ஜூஸ் டு ஃபிக்ஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? டிகிரி கிடையாது, நோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நோ மெடிக்கல் லைசன்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு உன்னரால் காப்பி பண்ணி போடுறாங்க. அதை சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி லைக் பண்ணுவாங்கன்னா, சில பேருடைய டோன் பிடிச்சிருக்கும், சில பேர் அந்த வீடியோவில் ஒரு அனிமேஷன் கொடுத்துருந்தாலுமே பார்ப்பாங்களே ஒழிய ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுதான். ஆனால் கூகுள் வந்து என்ன பண்ணுனா, இதை டேஞ்சரஸ், ஸோ நான் இதை வந்து நம்பர் 1க்கு கொண்டு வரக்கூடாது, இதை நான் கொண்டு வந்தேன்னா என்னுடைய யூசர்ஸுக்கு நான் வந்து ஹார்ம்ஃபுல்லானவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களை நெவர், இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, நெவர் எவர் bring you on the page 1. ஸோ கீப் இட் மைண்ட். இதை தான் கூகுள் இன்டென்ட், இவங்களுடைய இன்டென்ட் என்ன, ப்ரமோஷனா, ஏர்னிங் மணியா, இல்லைன்னா இவங்களுக்கு நிஜமாகவே வந்து ஸ்கில் இருக்கிறவங்க அடுத்தவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஷேர் பண்ணுறாங்களா, எல்லாமே இன்டென்ட்டாக மாறிடுச்சு கூகுளுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஜன் இருக்காங்க, அந்த ஹார்ட் சர்ஜன் வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ஸ் இருக்குது, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிகிரி இருக்குது. டிகிரியை தான் நான் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்கிறேன். சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த EEATக்கு இங்கே பாருங்கள், நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டிகிரி தான் உங்கள் எக்ஸ்பர்டைஸ். சர்ஜரிஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களே, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை சர்ஜரி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அத்தாரிட்டிவ்னஸ் அப்படின்னா ஒவ்வொரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க நல்லா வந்து பண்ணுவாங்க, இவங்க இவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் லிங்க் அத்தாரிட்டிவ்னஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட் வந்து ரொம்ப செக்யூராக நிறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்து ட்ரஸ்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் மேக் ட்ரஸ்ட். ஓகே, அப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி இருந்ததுன்னா கூகுள் என்ன பண்ணுன்னா, இவங்க ஒஃபீஷியல், இவங்களை நான் எல்லாத்துக்கும் காமிக்கணும், திஸ் வெப்சைட் இஸ் வெரி சேஃப், இட் வில் பி வெரி பெனிஃபிட்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பேம்பட்டாக கொண்டாந்து வச்சிரும். எப்போ நீங்கள் இந்த EEAT மெத்தடில் இருந்தால் தான். ஓகே, ஸோ
இந்த மெத்தடு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டாப் 10 இல்லை டாப் 10 விடுங்களேன், டாப்பு உங்களுக்கு என்ன சொல்கிறது 100ல் கூட கிடைக்காது. எப்படியுமே நெவர், நான் சொன்ன அந்த வார்த்தை தான், நெவர் எவர். ஓகே, ஸோ நெவர் வந்து உங்களை என்ன பண்ணாது, அந்த இடத்துக்கு கொண்டு வராது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எஸ்இஓன்னு நான் சொல்லியிருக்கேன். டைப் ஆஃப் எஸ்இஓ நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன எத்தனை டைப் இருக்குது எஸ்இஓவில், எஸ்இஓனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எஸ்இஓலேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கவே முடியாது. ஆனால் சொல்லுவாங்க ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் உங்களுக்கு ரியாலிட்டி எக்ஸாம்பிளோட ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன். ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வெப்சைட்டில் இந்த கண்டென்ட் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இந்த கண்டென்ட்டில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த கண்டென்ட்டில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? எனக்கு வந்து மைக் ஆன் பண்ணி எனக்கு வந்து நவீன்ராஜ் இருக்கீங்களா? நவீன், ஓகே. ஓகே சரி, அவங்க சார்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து நிலா ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். ஏ, ஸோ இந்த இதில் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு இருக்குது இல்லையா? நீங்கள் ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து நான் இதுதான் என்னுடைய பேஜ் இல்லையா? இதில் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு நான் இதை மென்ஷன் பண்ணுறேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? யா, உங்களுக்கு சொல்ல முடியுங்களா? நான் சொல்லி தருவேன், ஒரி பண்ணாதீங்க. யா, உங்களுக்கு என்ன தெரியுதோ ஜஸ்ட் ஓப்பன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் எக்ஸசைஸ் பண்றேன். என்னம்மா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஆன் பேஜ் கனெக்ட் பண்ணுவாங்க, அதை கேக்குறீங்களா? ஆன் பேஜ் எஸ்இஓன்றது இப்போ இந்த இதுதான் என்னுடைய ஆர்டிகல். பேஜ். ஏ, சொல்லுங்க. ஓகே, இதுல என்ன ஆன் பேஜஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இதில் எதெல்லாம் ஆன் பேஜ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்? தெரியல மேம், எனக்கு ஐடியா இல்லை. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே, விஜய் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஸோ நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ஆன் பேஜ் எஸ்இஓனா, ஆன் பேஜ் எஸ்இஓன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்டில், கண்டென்ட், இமேஜ், அது மாதிரி நம்ம லிங்க் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா? யூஸிங் த இன்டர்நெட் வாட் வி ஆர் ரைட்டிங், இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு வெப்சைட்டில் ஒரு பேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் இன்டர்நெட் இல்லை மொபைல் டேட்டா கனெக்ட் ஆகலைன்னா ஓப்பன் ஆகாது இல்லையா? அதே நீங்கள் வந்து மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆயிரும் இல்லையா? இந்த மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஆன் பேஜ்னா இப்போ இது என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் உள்ள பேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் போட்டிருக்கேன். ஓகே,
மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நான் கொடுக்கல. லிங்க்ன்றது இஸ் நத்திங் பட் இப்போ வந்து இவ்வளோ என்னுடைய பேராகிராஃப் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. வாசிக்கும்போது நான் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஓகே டு லேர்ன் கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கைடு கிளிக் ஹியர் அப்படின்னு நான் ஒரு லிங்க் கொடுத்து சிடிஏன்னு சொல்லுவோம், கால் டு ஆக்ஷன் பட்டனோ இல்லை லிங்க்கோ நான் கொடுத்தேன்னு வைங்களேன். இந்த மாதிரி இந்த பேஜில் நம்ம பண்ணுறது எல்லாமே ஆன் பேஜ் எஸ்இஓ. அதுதான் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கீழே போட்டு உங்களுடைய லொக்கேஷன் நான் இது பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு இமேஜ் எல்லாம் ஐ கேச்சிங்காக போட்டு நீங்கள் ஆடு கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி தட் இஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இந்த வெப்சைட்டில் இதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓனா ரொம்ப பெருசாலாம் இல்லைம்மா. நீங்கள் வந்து இந்த பேஜில் என்னெல்லாம் உள்ளே ரைட் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸ்ட்டு, இமேஜு, லிங்க்கு, இந்த மாதிரி கொடுக்கறது தான் ஆன் பேஜ் எஸ்இஓ. நான் வந்து கொஷின் கேட்டனால பதட்டப்படாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பாயிண்டில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது நான் அதை கிளியர் பண்ணுவேன். சில பேர் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க. அப்போ நான் வந்து டீச் பண்ணும்போது நான் ஒரே ஃப்ளோவில் போவேன். ஆனால் நீங்கள் மல்டிபிள் மைண்ட் இல்லையா, இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருடைய மைண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது ஓகே அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகும். ஓகே நீங்கள் இப்படி நினச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான கரெக்டு தான் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே நான் வந்து கொஷின் கேட்டேன்னா எனக்கு தெரியலை என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. எல்லாமே ஒரு ஆள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறது தான். இப்போ நாங்கள் கூட இதை எங்கே எடுத்திருக்கோம், ஏஐ ஹெல்ப்போடையோ இல்லை நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணி ஹியூமனோட ட்ரைவ் பண்ண அந்த விதத்துலேயோ தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க, ஓகே இவ்வளோதானா, இது கூட இதை நான் வந்து யூகிக்கலையே அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா. இப்போ ஒன்றுமே நான் சிம்பிளாக நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். யா, ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது இன்டீரியர் டிசைன். ஒரு ஹவுஸை வச்சு நான் சொல்கிறேன், ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஆன் பேஜ் எஸ்இஓன்றது ஒரு இன்டீரியர் டிசைன். இன்டீரியர் டிசைன்னா என்ன, இன்டீரியர் உள்ளே என்ன பண்ணியிருப்பீங்க, யூஸிங் ப்ராப்பர் ஹெட்டிங்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் என்னுடைய பேஜில் நான் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட்டை தான் நான் கீவேர்ட்ஸ், ஓகே, இந்த ஹெட்டிங் தான் அந்த H1 H2 இல்லையா. ஸோ இதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜினாலே இன்சைடு த கிச்சன் இல்லை இன்சைட் த ரூம், இன்சைட் த ஹவுஸ் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்சைடில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கிச்சன், ஹால், எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பார்க்குறது தான் ஆன் பேஜ் எஸ்இஓ. இன்டீரியர் டிசைன், டிசைன் இன்சைடு த வெப்சைட். அதே மாதிரி த டிசைன் இன்சைடு த ஹவுஸ். ஹவுஸில் என்ன இருக்கும், கிச்சன் இருக்கும், ஹால் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு நார்மலாக எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. லைப்ரரி மாதிரி வச்சுருப்பீங்களா, ஸ்டடியிங் ஹால் மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா. அப்போ இன்டீரியர் டிசைன்னா யூஸிங் ப்ராப்பர் ஹெட்டிங்ஸ்னு நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா, கிச்சன்னா கிச்சன் தெரியணும், பெட்ரூம்னா பெட்ரூம் தெரியணும், ஹால்னா ஹால்னு தெரியணும், லைப்ரரினா அது சில பேர் போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ யூஸிங் ப்ராப்பர் ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உள்ள கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா. அந்த வீடுனாலே உள்ளே வந்து உங்கள் வீடையே இமேஜின் பண்ணுங்களேன், என்ன கொடுத்துருப்பீங்க, உள்ளே சுற்றி கலர்ஸ் கொடுத்துருப்பீங்க, இமேஜஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்க, இல்லை வாலில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, பெயிண்ட்லேயே ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ. டோன்ட் ஃபர்கெட், இங்கே மேலே ஒரு பெயிண்ட் சிம்பிள் போட்டு நான் காமிச்சிருக்கேன். அது என்னன்னா இன்டீரியர் டிசைன் ஆஃப் யுவர் ஹவுஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் அப்படின்னு நம்ம எது சொல்கிறோன்னா கண்டென்ட், கீவேர்டு, ஹெட்டிங் அண்ட் இமேஜஸ், அவ்வளோதான். ஓகே, டெக்னிக்கல் எஸ்இஓன்னு ஒன்று இருக்குது. டெக்னிக்கல் எஸ்இஓஸ்னால் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தாலுமே மறந்துடுவோம். ஏன்னா அதை வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். டெக்னிக்கல் எஸ்இஓஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ என்னுடைய ப்ளூமிங்ஸ் நான் போடுறேன் பாருங்களேன், என்னுடைய வெப்சைட் நான் போடுறேன்.
இதுவும் எஸ்சிஓக்கு பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். நீங்கள் என்னதான் நிறைய கோர்சஸ் எல்லாம் வச்சு நாங்கள்லாம் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணாலும் வெப்சைட் ஸ்பீடு இல்லைன்னா ஃப்ரெண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து கிரால் ஆகி வராது. அதை நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்லி தருவேன். அது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஆன் பேஜ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்இஓஸ் கரெக்டாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் ஆன் பேஜ் நல்லா பண்ணிட்டீங்க, எப்படி உங்கள் வீடை வந்து செம்மையாக ப்ராப்பராக அப்படியே பில் பண்ணி கலரெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ரூமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செம்மையாக பண்ணிட்டீங்க. ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஃபர்னிச்சர் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா தட் இஸ் டோட்டலி பிளைண்டால இருக்கும் இல்லையா, இருட்டால இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, கரெக்டாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னுடைய வெப்சைட்டை நான் இப்போ போட்டு என்ட்ரு அடித்தோன்னே பாருங்கள் டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நாங்கள் ஹாஸ்டிங்க்கு அவ்வளோ பே பண்ணுறோம். ஹாஸ்டிங்லாம் 12,000க்கு இருக்குது, விபிஎஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, விபிஎன். ஸோ இந்த மாதிரி விபிஎஸ் க்ளவுடு ஹாஸ்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஸ்பீடுமே மெஜாரிட்டி ப்ளே எ இம்பார்ட்டன்ஸ் ரோல் இன் எஸ்இஓ ஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் டெக்னிக்கல் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓனா என்ன சொன்னேன்? ஸ்பீடு மட்டும் இல்லை, மொபைலுக்கு எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் F12 கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். F12 அப்படின்னா இப்போ மொபைல் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். see திஸ் இஸ் மை மொபைல் வியூ. இப்படி தான் இருக்கும். என்னுடைய டெஸ்க்டாப்புக்கும் மொபைல் வியூக்கும் ஏதாவது மறையுதான்னு பாருங்கள், எதுவுமே மறையாது. ஸோ தட் இஸ் த ரெஸ்பான்சிவ் வெப்சைட். நீங்கள் எங்கேயாவது ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வேணும்னு ஒரு பர்சன், நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ரெஸ்பான்சிவான எனக்கு வெப்சைட் வேணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், டெஸ்க்டாப்லேயும் காமிக்கணும், மொபைல்லையும் காமிக்கணும், டேப்லெட்லையும் காமிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் வியூ எல்லாமே பர்ஃபெக்ட், டெஸ்க்டாப்பில் சூப்பராக காமிக்கும். ஆனால் மொபைல் ரெஸ்பான்சிவில் நீங்கள் காமிக்கலை அப்படின்னா டோட்டலி ஃபெயிலியர். ஓகே, ஸோ இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், எனக்கு அனிமேஷனாகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்க இந்த ரிவ்யூஸ் எல்லாமே எனக்கு அனிமேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதே நான் டெஸ்க்டாப்பில் கொடுக்கும்போது ஒரே இடத்துல 3 மெம்பர்ஸ் இல்லை 4 மெம்பர்ஸ் காமிப்பாங்க பாருங்கள். சி ஹியர், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்கா, அது ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், ப்ளூமிங் டுட்டோரியல்னு. இப்போ இதை நான் போடுறேன், இது வந்து அதை விட கம்மியான ஹாஸ்டிங், ஆனால் என்னுடைய இன்னொரு வெப்சைட் சி எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்கள், எடுக்குதுங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ப்ளூமிங்ஸ் போட்டோன்னே எவ்வளோ ஸ்பீடாக வந்தது, அதே மாதிரி இது எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ வெப்சைட்டுக்கு டெக்னிக்கல் ஸ்பீடு இருக்கணும். நான் உங்களுக்கு லைவாக ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், இனி தேவையில்லவங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே செக் பண்ணலாம் இந்த டெக்னிக்கல் எஸ்இஓ நான் சொன்னேன் இல்லைங்களா, மொபைல் ஸ்பீடில் எவ்வளோ இருக்குது, டெஸ்க்டாப்பில் எவ்வளோ இருக்குது. ப்ரோக்கன் லிங்க்னா இஸ் நத்திங் பட், ப்ரோக்கன் லிங்க்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, 404 எரர் பார்த்துருக்கீங்களா? அமேசானில் கூட சில ப்ராடக்ட் நான் வந்து கிளிக் பண்ணும்போது 404 எரர் வரும். ஓகே, தட் இஸ் அ ப்ரோக்கன் லிங்க். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும்போது கேஷில் இருக்கனால எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஆனால் குக்கீஸ் இல்லாத ஒரு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, குக்கீஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ இன்காக்னேட்டிவ் விண்டோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இதில் குக்கீஸ் இருக்காது. ரியாலிட்டியாக ஒரு யூசர் சர்ச் பண்ணும்போது ஒரு யூசர்ஸுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். இதுதான் வித்தவுட் குக்கீஸ். ஆனால் இந்த ப்ரௌசரில் என்னுடைய வெப்சைட்டை நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கனால குக்கீஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா குக்கீஸோட டக்குன்னு என்ன ஆயிரும், நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அந்த கான்செப்டெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட், நான் உங்களுக்கு சிம்பிளாக எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்பீட் செக் பண்ணலாமா லைவா? யா, என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோல், சர்ச் கன்சோல்லாம் உங்களுக்கு அனலிட்டிக்கில் நான் சொல்லி தருவேன். சர்ச் கன்சோல்னால் சிம்பிளாக சொல்லிடுறேன். அடிக்கடி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, இண்டெக்ஸ் ஆகுதுன்னு, அதுதான் இது. ஓகே, ஸோ கூகுள் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ணியிருக்கா
இல்லையா அப்படின்றத கூகுள் சர்ச் கன்சோலில் தான் உங்களால் பார்க்க முடியும். சி என்னுடைய ஃபுல் ரிப்போர்ட் காமிக்குங்களா? 450 டோட்டல் வெப் சர்ச் கிளிக்ஸ் இருக்குது. ஃபுல் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிளிக்ஸ், டோட்டல் இம்ப்ரெஷன், யாரெல்லாம் பார்த்துருக்கா, டாப் கொரிஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ் ட்ரைனிங், இந்த மதர் போர்ட், ப்ளூமிங்ஸ்.in, கிளாஸஸ், சேலரி அவுட்ஸ்டாண்டிங், அண்டர் இன் டேலி, இது வந்து நான் போட்ட பிளாக்ஸ், இது எல்லாம் கோர்சஸ், இது என்னுடைய ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பேஜஸ் பாருங்கள். என்ன பேஜஸ் எனக்கு டாப்பில் வந்திருக்குன்னா, என்னுடைய மெயின் பேஜஸ் வந்து 145 கிளிக், 974 இம்ப்ரெஷன். அடுத்து கொஞ்சம் பிக் பண்ணுறேன் உங்களுக்காக, கொஞ்சம் அடுத்து பாருங்கள். செகண்ட் வந்து டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங். எனக்கு வந்து அதுக்கு தான் நிறைய க்ரால் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு கூகுளில் டாப் 4ல் நான் வருவேன், இல்லை 3ல் வருவேன். ஸோ அந்தளவு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 129 கிளிக்ஸ். ஆனால் இம்ப்ரெஷனை பாருங்களேன், 4707. அடுத்து வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ் இன் டேலி, இது வந்து நான் பிளாகாக போட்டிருக்கேன். என் பிளாக்ஸுக்கு இது நான் மேனுவலாக டைப் பண்ணேன். மேனுவலாக 1 by 1 இமேஜஸ் கொடுத்து நான் டைப் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு வருது. லேர்ன் டிடிஎல் கஸ்டமைசேஷன் கோர்ஸ். டிடிஎல் டேலியில் வந்து எக்ஸ்ட்ரா டிடிஎல் ஆட் அண்ட் பிளகின்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே பண்ணுறது. இது மாதிரி நான் போட்டிருக்கதெல்லாம் எவ்வளோ கிளிக்ஸ், எவ்வளோ இம்ப்ரெஷன், உங்களுக்கே பார்க்க முடியுதுங்களா? ரொம்பவே சிம்பிளாக 155 பேஜஸ் இருக்குது. எடுத்தேன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய எல்லா பிளாகுமே ஏதோ ஓரளவு கிளிக் ஆகியிருக்கு. சில பிளாக் கிளிக் ஆகலை, அது வந்து ஆனால் இம்ப்ரெஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, செக் பண்ணுவோமா? கோர் வெப் வைட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோர் வெப் வைட்டல்ஸ், இதில் தான் ஸ்பீடு நம்ம செக் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் வச்சுருந்தாலுமே அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இதில் கோர் வெப் வைட்டலில் ட்ரை பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ், இந்த கிளாஸை நான் எகெயினும் எடுப்பேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன். எகெயின் நான் எடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இப்போ என்னுடைய ப்ளூமிங்ஸ்.in டெஸ்க்டாப்பில் எவ்வளோ ஸ்பீடு காமிக்குது, மொபைலில் எவ்வளோ ஸ்பீடு காமிக்குது, ஸ்பீடில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத லைவாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லா கோர்ஸும் எல்லா டாப்பிக்கையுமே இடையில் நான் வந்து டச் பண்ணிகிட்டே வருவேன். ஏன் நான் அப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த டாபிக் வரும்போது தான் இது நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் மறந்துடுவீங்க. எகெயின் அண்ட் எகெயின் நான் இதை காமிக்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, 3-4 டைம்ஸ் இல்லையா, ஒரு பர்சனாக ஒரு கம்ப்ளீட் ஒரு நாலேஜபிள் பர்சனாக ஆக்குறதுக்கு காரணம் ப்ராக்டிஸ் எப்படி? டெய்லி ஒன் டைம் நான் காட்டிட்டு விட்டுட்டேன்னா 1 நாள் 2 நாள் சும்மா ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஆனால் மறந்துடுவீங்க இல்லையா. என்னுடைய ப்ளூமிங்ஸ்.in சம்டைம்ஸ் வந்து நான் வாங்கியிருக்க ஹாஸ்டிங்கை பொறுத்து சில டைம் மாறும். ஹாஸ்டிங் அங்கே ஸ்பீடாக இருந்தால் இங்கே வந்து அதிகமாக காமிக்கும், கம்மியாக இருந்தால் ஸ்லோவாக காமிக்கும், அவ்வளோதான். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 48 ஸ்பீடில் ஓப்பன் ஆகுது. அக்சசபிலிட்டி பாருங்கள் 88, பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் 100, எஸ்இஓ வந்து எவ்வளோ இருக்கா 100. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் எவ்வளோ செகண்டில் ஓப்பன் ஆகுது, பிளாகிங் டைம், ஸ்பீடு இன்டெக்ஸ் 6.0 இன்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்றத காமிக்குது. பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எஸ்இஓ, இது வந்து ஒன்லி ஃபார் டெஸ்க்டாப். இப்போ நான் மொபைலுக்கு எடுக்கட்டுமா? மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கும் 48 அக்சசபிலிட்டி இந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெப்சைட் ஸ்பீடை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னுடைய ப்ளூமிங் டுட்டோரியல். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கோர் கொடுக்குறேன், பேஜ் இன்சைட்ஸ். இதுதான் டெக்னிக்கல் எஸ்இஓ. நல்ல மைண்டில் பார்த்துக்குங்க. டெக்னிக்கல்னாலே உங்களுடைய வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே தான். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு, ப்ரோக்கன் லிங்க். ஸ்பீடுனா ரெண்டுலேயும் டெஸ்க்டாப் மொபைலில் என்ன ஒரு ரேஷியோவில் அது வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே,
it will take some time. எனக்கு மொபைலில் bloomings.in 48 இருந்தது. ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது? 38 accessibility best practice SEO. அதில் ரெண்டுலேயுமே 100 இருந்தது, இதில் 92 தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதெல்லாம் எப்படி நான் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவேன். டெஸ்க்டாப் இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஹாஸ்டிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் 57, இதில் 76, இந்த மாதிரி ஸ்பீடு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, யா மேலே பாருங்களேன், இந்த வைஃபை, டோர் லாக், எலக்ட்ரிசிட்டி, இந்த மோட்டார், இது எல்லாமே டெக்னிக்கல் எஸ்இஓ. இன்சைட் த ஹவுஸ் இன்டீரியர் டிசைனை தவிர ரிமைனிங் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ ஆல் ஆர் டெக்னிக்கல் எஸ்இஓ. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வீட்டில் உள்ள அந்த ரூம்ஸ் அண்ட் இமேஜஸ் ப்ளஸ் நீங்கள் அடிச்சிருக்க இன்டீரியர் டிசைன் எல்லாமே ஆன்பேஜ் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓன்றது உள்ள நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், வாட்டராக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வர்றது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்பேஜ் எஸ்இஓ. அதை வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் எஸ்இஓ. வெப்சைட்டுக்கு ஆன்பேஜ் எஸ்இஓ அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்பர் ஹெட்டிங், கீவேர்ட், இமேஜஸ், எவ்ரி திங். டெக்னிக்கல் எஸ்இஓக்கு ஸ்பீட் ஃபார் மொபைல் as well as டெஸ்க்டாப். அது மாதிரி ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கா? ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் நத்திங் பட் தட் இஸ் அ ஆர்டர். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோக்கன் லிங்க்ஸ்னால் நான் சொன்னேன் இல்லைங்களா, 404 எரர். எந்த ஒரு வெப்சைட்லையுமே 404 எரர் இருந்ததுன்னா யூசர்ஸ் வந்து அந்த பேஜுக்கு வரவே மாட்டாங்க. அதனால் நிறைய வெப்சைட்டில் வந்து 404 உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய எடிட் பண்ணுவீங்க, அது என்ன அந்த யூஆர்எல் மாறிடும். அந்த யூஆர்எல்லை பெர்மா லிங்க்னு சொல்லுவோம். அந்த யூஆர்எல் மாறிடுச்சுன்னா அது வந்து டோட்டலி ப்ரோக் ஆயிரும். ஸோ அதனால் அதை பார்க்கணும். அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்லிங்க். பேக்லிங்க்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை, நம்மளுக்கு எதுவுமே வேணாம், ஆன் பேஜும் இல்லை, டெக்னிக்கலும் இல்லை. ஆஃப் பேஜ் அப்படின்றது நம்ம வெப்சைட்டை வந்து வச்சுருக்கோமோ இல்லையோ, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ, ஆல்ரெடி பண்ணினதுக்குரிய ரிசல்ட்டு. ஓகே, இப்போ உங்கள் வீடு நீங்கள் அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள நெய்பர் சொல்லுவாங்க, ஹே இந்த வீடு நல்லா இருக்குப்பா, இதில் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வைஃபை கனெக்ஷன் கரெக்டாக எடுத்திருக்காங்க, இந்த இதில் டிஸ்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து அவங்க உங்களை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? குட்டாக சொன்னாங்கன்னா தட் இஸ் அ பேக்லிங்க். அதை நீங்கள் வந்து எஸ்இஓக்கு அப்படியே வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பேக்லிங்க். அதே நீங்கள் வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர். இந்த இமேஜில் சொல்ல போனால் ஹவுஸுக்கு நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஆமாம் இது நல்லா இருக்குது, இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வெல் ஸ்ட்ரக்சராக இருக்குது, இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே, அதே மாதிரி தான் வெப்சைட்டில் ப்ராப்பராக பெயிண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சர், H1 இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பேக்லிங்னா யூசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அதை பார்ப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ கூகுள் வந்து மேலே எடுத்து வைக்கும். ப்ளஸ் அதர் வெப்சைட்ஸ் ஆல்சோ உங்களை வந்து என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும், புக் மார்க் பண்ணும், எல்லாமே பண்ணும். அது எல்லாமே நம்மளுக்கு என்னதான் இருக்கும்னா பேக்லிங்ஸாக இருக்கும். ஓகே, சோசியல் மென்ஷன்னா ஒன்றும் இல்லை, அவங்க உங்களை பற்றி ரெஃபர் பண்ணுறது. ரெஃபரல் சொல்லியிருப்போம் இல்லையா, இது வந்து வீடியோவில் பேசுகிறது, நான் வந்து இங்கே போனேன், நல்லா நடத்தினாங்க, இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான். நெய்பர் மாதிரி தான். நெய்பர் நம்ம வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளை இப்போ யூஸ் பண்ண நீங்கள் கூட இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையே சொல்லுவீங்க, இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன், இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா பண்ணுறாங்க, இல்லைன்னா நீங்கள் பிடிக்கலைன்னா இல்லை இந்த இன்ஸ்டியூஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு 2 வகையாகவும் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் காசிப். காசிப்னா என்ன? பேசுறது. காசிப்னா நம்மளை பற்றி நம்ம பேச மாட்டோம், நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ இதுதான் காசிப். காசிப் எப்படின்னா எஸ்இஓட உங்களுக்கு மிங்கிள் பண்ணியிருக்கேன், அதுதான் பேக்லிங்க்ஸ். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன் பேஜ் அப்படின்றது உங்களுடைய இன்டீரியர் டிசைன், ஆஃப் பேஜ் அப்படின்றது உங்களுடைய ஸ்பீட் அண்ட் டெக்னிக்கல் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் உள்ள அனதர் டிசைன்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்
டெக்னிக்கல். ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் காசிப் பேசுறது. காசிப்னா நான் அடுத்தவங்களை பற்றி பேசுறது, நல்லாவோ இல்லை இதாவோ. ஸோ நல்லா பேசுனா தான் கூகுள் உங்களை கொண்டாந்து தூக்கி மேலே வைக்கும். அப்படி இல்லையா பேக்கில் அப்படியே தள்ளிட்டே வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் எஸ்இஓ. வெரி சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே நான் டெக்ஸ்டாகவும் கொடுத்துருக்கேன். ஆன் பேஜ் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, பெயிண்டிங் வால்ஸ், லேபிளிங் ரூம்ஸ். லேபிளிங்கிறது என்னது, இது கிச்சனுக்கு, இது பேத்துக்கு. நீங்கள் வந்து வெளியிலலாம் பப்ளிக் போனீங்கன்னா போட்டிருப்பாங்க இல்லையா, ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேயும் போட்டிருப்பாங்க, சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. இப்போ ஹோட்டல் போய் நீங்கள் தங்குறீங்க இல்லையா, ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சிம்பிள் போட்டு வச்சு, தட் இஸ் லேபிளிங். ஓகே, ஒவ்வொரு புக் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா, மேலே என்ன இருக்குது உங்களுக்கு டைட்டிலெல்லாம் இருக்கும் இல்லையா, தட் இஸ் லேபிளிங். லேபிள் பண்ணால் தான் கூகுளுக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் ஆன் பேஜ். அதே வந்து வெப்சைட்டில் என்ன மீன் பண்ணுதுன்னா ப்ராப்பர் ஹெட்டிங் அண்ட் கீவேர்ட்ஸ். ஓகே, அடுத்து டெக்னிக்கல் எஸ்இஓன்றது என்னென்னா நான் சொன்னல ப்ளம்பிங், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரண்ட் டோர் லாக், இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் டெக்னிக்கல் எஸ்இஓ, அது வீட்டுக்கு. இதே வெப்சைட்டை பொறுத்தவரை ஸ்பீடு, மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், நோ ப்ரோக்கன் லிங்க். ப்ரோக்கன் லிங்க்னாலே 404 எரர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ்ன்றது நெய்பர்ஹுட்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க காசிப் பேசுறது இல்லையா, நமக்கு ஹவுஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆமாம் இது நல்லா இருக்குது, இந்த பெயிண்ட் காம்பினேஷன் நல்லா இருக்குது, இது பண்ணியிருக்காங்க, இந்த ப்ளம்பிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு காசிப் பேசுறது. ஓகே, அதை தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா பேக்லிங் அண்ட் சோசியல் மென்ஷன். ஓகே, அடுத்து ஒரு கோல்டன் ரூல் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஹியூமன் ஃபர்ஸ்ட், கூகுள் செகண்ட். அது என்ன ஹியூமன் ஃபர்ஸ்ட் மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க கூகுளை ப்ளீஸ் பண்ணணும், கூகுளை ப்ளீஸ் பண்ணணும். எப்படி ப்ளீஸ் பண்ணணும், ஸ்ட்ரக்சர்லாம் போடணும், ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 6 வரையும் ஆர்டர் பண்ணி போடணும், மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பிடிக்காது, அதுதானே கூகுளை ப்ளீஸ் பண்ணுறது. அது என்ன ஹியூமன் ஃபர்ஸ்ட்டுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கூகுள் வந்து உங்களுக்கு கோடிங்கை வாசித்தாலுமே ஒரு நியூ வெப்சைட்டில் ஒரு யூசர்ஸ் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் ஆகாமல் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கையால் போய்கிட்டே இருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு யூசர்ஸ் ஒரே வெப்சைட்டில் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்லோவாக வாசிக்கும்போது அதை தான் கூகுள் விரும்பும். அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன தான் வெல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலுமே ஹியூமன், நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா வெப்சைட்டுமே கூகுள் வந்து கோடாக ரீட் பண்ணினாலுமே பெயின் பாயிண்ட்ஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஹியூமன் உங்களுடைய வெப்சைட்டில் நிற்பாங்க. சும்மா வாட் இஸ் இட், ஹவு லாங் இட் வில் டேக் டைம், அது மாதிரி வை இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு, வேர் இட் இஸ் ஹேப்பனிங், வென் வி யூஸ், இது எல்லாமே அப்படியே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு கூகுள் இன்டர்நெட் தியேட்டரில், எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ஓகே, அதை வேற கூகுள் வந்து இண்டெக்ஸ் பண்ணிருச்சு. ஆனால் அவங்களுக்கு தேவை, கூகுளுக்கு தேவை என்னன்னா தட் இஸ் அ சீக்ரெட், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், யாருமே சொல்லாத இன்க்ரீடியன்ட்ஸை சொல்லியிருந்தால் மட்டும்தான் ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, அதில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எடுக்கிற கிளாஸ் அப்படி தான், உங்களுக்கு வேல்யூபிளாக இல்லைன்னா என்ன பண்ணிடுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா, அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது கூகுள் எங்களை வந்து டாப்பில் வைக்காது. ஓகே, ஸோ இதே வந்து நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், வெப்சைட்டில் கண்டென்ட் எல்லாம் பார்க்குறோன்னு வைங்களேன், அப்போ ஓகே ஹீ ஹேஸ் சம்திங் நியூ சீக்ரெட், ஸோ ஐ ஹாவ் டு பிரிங் ஹிம் அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிரால் ஸ்லோலி, அப்படியே நீங்கள் 1 by 1 பீட் பண்ணிட்டு வரனால தான் இட் வில் டேக் சம் டைம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ எப்போ என்ன பண்ணணும்னா கூகுளுக்காக வெப்சைட் எழுதாதீங்க, கூகுளுக்காக பிளாக் எழுதாதீங்க. எப்படி எழுதணும், ஸ்ட்ரக்சராக எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். கூகுள் பாட் வந்து ஸ்ட்ரக்சர் H1லேருந்து H6 வரையும் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனால் ஒரு ஹியூமனுக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்களா, பெயின் பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா. ஒவ்வொரு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, என்னட்ட அட்டென்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரே மொபைலாக யூஸ் பண்ணுறோம் இல்லை,
டிஃப்ரெண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வெர்ஷன் காஸ்ட்லியாக இருக்கலாம் இல்லை லோவாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரே டிவைசஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து கேமரா குவாலிட்டிக்காக சாம்சங்லாம் ஹை ரெசல்யூஷனில் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வந்து இன்டர்நெட் நல்லா கிடைக்கணும், சில பேர் ஹை பெர்ஃபார்மன்ஸுக்காக ஒவ்வொரு மாதிரி வாங்குவோம் இல்லையா. அந்த ஒவ்வொரு ஃபோன்லேயும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஹேங் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. இது என்ன, சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுளில் ஓடி போய் உங்களுடைய இது இப்போ பாருங்களேன், என்னுடைய இது வந்து இப்போ ரெட்மி 9 பவர் சம்திங் அதை போட்டுட்டு இது வந்து என்னது ரீஸ்டார்ட் ஆஃபன் வென் ஐ ஓப்பன் வாய்ஸ், எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, ஆடியோ மெசேஜ் ஆர் வீடியோ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை எனக்கு யார் சால்வ் பண்ணியிருக்காங்களோ, இந்த பாருங்கள் இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து ஜிஇஓவில் வந்துட்டாங்க பாருங்கள். வை இஸ் மை ஃபோன் கீப் ரீஸ்டார்டிங் வென் எவர் ஐ ப்ளே மியூசிக், த எக்ஸாக்ட் நோ, நான் அடித்த எக்ஸாக்ட் இது வந்திருக்கு பாருங்கள், 10 ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதணுமே ஒழிய நீங்கள் பாட்டுக்கு ஹவு டு சால்வ் என்னது ரீஸ்டார்ட் த மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹவு டு ரிப்பேர் த ரீஸ்டார்டிங் மொபைல் அப்படின்லாம் டைப் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக், எவ்ரி ஒன் ஹேஸ் ஈச் யூனிக் ஸ்பெசிஃபிக் மாடல் டிவைசஸ் நோ. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி அடிச்சிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டிட் கொராலாம் பெரிய பிளாட்ஃபார்ம், அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அதில் தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இப்போல்லாம் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல்ஸ்லாம் போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் விழுந்து எழுதினாலும் தட் இஸ் நாட் ஒர்க் அவுட். சீரியஸாக நான் சொல்கிறேன். அதே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இமேஜ் போட்ட மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ரெசிபி எவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க, அவங்க ஓனாக எழுதி அப்படி போட்டது வேணால் சக்ஸஸாக ஆகும். மற்றபடி நீங்கள் போடுறதெல்லாம் ப்ளீஸ் டோட்டலி வேஸ்ட் யுவர் டைம். பட் அதை எப்படி மாடிஃபை பண்ணலான்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். அதே நான் இங்கே ரெட்டிட் இந்த மாதிரி கொரால கொடுக்குற பிளாட்ஃபார்மில் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நடத்தும் போது காமிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே அந்த பர்சன் வந்து என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்க ரிசால்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதுதான். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதும்போது கூகுளுக்காக எழுதக்கூடாது, யாருக்காக எழுதணும், ஹியூமனுக்காக எழுதணும். தட்ஸ் வை ஐ மென்ஷனிங் ஹியூமன் ஃபர்ஸ்ட் கூகுள் செகண்ட். ஓகே, ஸோ என்ன தான் கூகுள் ரீட் பண்ணாலும் ஹியூமனுடைய இப்போ என்ன தான் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக ஒரே பேஜ் தான் இருக்குது, ரொம்ப நல்லாவே இல்லை கண்டென்ட்னாலும், ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் உங்கள் வெப்சைட்டில் உங்கள் வெப்பேஜில் ஒரு 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 1 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களை கூகுள் தூக்கி மேலே வச்சிரும். சீரியஸாக நீங்கள் நினைக்கலாம் கீபோர்டு இல்லை, ஒன்றும் இல்லை, இமேஜ் இல்லை, ரொம்ப ஒரு ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்னா கூட அது நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது கூகுள் உங்களை அப்படியே கொண்டே மேலே க்ரால் பண்ணி டாப்பில் வைக்கும். சர்ச் இன்ஜினில் நீங்கள் தெரியுவீங்க. சர்ச் இன்ஜினில் கூகுள் டக்குன்னு கையை விட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கும், ஓகே இந்த பர்சன் இருக்காங்க ட்ரஸ்டபிள், நிறைய பர்சன் வந்து இதோட பெனிஃபிட் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் கீழே தெளிவாக சொல்லியிருக்கேன், டோன்ட் பில்ட் அ வெப்சைட் ஃபார் அ ரோபோட். யாருக்காக வெப்சைட் பில்ட் பண்ணணும், ஃபார் யுவர் நெய்பர். நெய்பர்னா யார், யூசர்ஸ். வி ஆர் ஆல்சோ users, we are also neighbor. Okay, so if your neighbor like it, the robot will love it. அவ்வளோதான். உங்கள் நெய்பர் லைக் பண்ணாங்க, எப்போ லைக் பண்ணுவாங்க, எல்லா நெய்பரும் லைக் பண்ணிடுவாங்களா, கண்டிப்பாக இல்லை. ஓகே, ஸோ அப்போ அப்பீரன்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளுடைய நீங்களே ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்களோட அப்பீரியன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஹீஸ் அ டீசன்ட், ஹீ ஹேஸ் அ ப்ரொஃபஷ்னல் லுக் அப்படின்னு சொல்லி ஏதோ பார்ப்போம் இல்லையா, மைண்ட் ரீட் பண்ணுவோம் இல்லையா. அது சேம் வே கூகுளுக்கு வந்து ஹியூமன் வந்து அதிக நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னொரு வெப்சைட்டை தேடி போக மாட்டாங்க. ஓகே, இவங்க நல்லா அழகாகவும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் கான்செப்டோடு கொடுத்துருக்காங்க, இமேஜோடு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
யூடியூப்பில் நீங்கள் ஒரு லைவாக வீடியோவோ இல்லை ரெக்கார்ட் பண்ண வீடியோவோ எடுத்து போட்டுறணும். போட்டுட்டு இந்த கண்டென்ட்டு கீழே யூ கேன் ரெஃபர் மை வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஹை பவர்ஃபுல் கண்டென்ட். ஓகே, இப்போ நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். என்னுடைய இதெல்லாம் கான்செப்ட் கொடுத்துட்டு கீழே கிளிக் ஹியர் டு வாட்ச் ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக அழகாகவே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜங்க், த வேர்டு ஜங்க் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுன்ஸுன்றது ஒரு ஹியூமன் உங்கள் வெப்சைட்லாம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறது தான் பவுன்ஸு. ஓகே, தேர்ட் ஒன் இஇஏடி. இஇஏடினா எக்ஸ்பர்டைஸ், டிகிரி ஹோல்டராக இருக்கிறாங்களா, எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து நிறைய ஒர்க்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அத்தாரிட்டிவ்னஸ், நிறைய பேர் அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்களா, ட்ரெஸ் வர்த்தினஸ், அவங்க வெப்சைட்லாம் வச்சு பிளாட்ஃபார்மில் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும். ஓகே, அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ எத்தனை சொன்னேன்? 3 டைப்ஸ். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ. ஆன் பேஜ்னா என்ன? உங்கள் வீட்டில் உள்ள இன்டீரியர் டிசைன், பெயிண்டிங், மற்ற எல்லாமே. இதே வெப்சைட் எடுத்திங்கன்னா கீவேர்ட்ஸ், ஹெட்டிங், இமேஜஸ். ஓகே, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்றது என்ன? நெய்பர்ஸ் வந்து காசிப் பேசுறது. காசிப்னா தமிழில் புறணின்னு சொல்லுவோம், பட் அது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை, அது வேறு மீனிங். காசிப்ன்றது இஸ் நத்திங் பட் தே வில் பாஸ் அ பாசிட்டிவ் கமெண்ட். இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நம்மளும் பண்ணணும், நம்ம கட்டும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தட் இஸ் அ காசிப். அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள அதான் நெய்பர் ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆவீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிய வருவீங்க. ஓகே, ஸோ அதுதான். இதே வந்து ஆஃப் பேஜில் பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா சோசியல் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோசியல் ப்ரொமோஷன்னா யாராவது உங்களை பற்றி ரெஃபர் பண்ணுறது. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் எஸ்இஓ. நான் காமிச்ச மாதிரி கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையான்றதை கூட அதை காமிக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வந்து இருக்குது, ஸ்பீடு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன தான் வெப்சைட்லாம் நல்லா இது பண்ணியிருந்தாலுமே ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நீடட் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க, நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது. இப்போ என்ன தான் இருந்தாலும் ஒரு அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே ஒரு ஹை விபிஎஸ் இல்லை ஹாஸ்டிங் எடுத்து அவங்க பண்ணலைன்னா அந்த ஒர்க்குமே நிஜமாகவே வந்து டைம் வேஸ்ட்டு தான். ஏன்னா புதுசாக ட்ரெண்டாக மாறுதில்ல. நான் சொன்னேன் இல்லை, முத வந்து கூகுள் வந்து கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நிறைய வெப்சைட் கீவேர்டை ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கூகுள் கிளவர் ஆகி இன்டென்ட், அந்த பர்சன் கேட்குற கொஷினுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ இன்றைய கிளாஸில் ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லையுமே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸே போவோம். ஓகே, ஸோ எஸ் மேம், புரிஞ்சுது எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க. ஓகே ஓகே, ஸோ இல்லை, இந்த நீங்கள் ஆன் பேஜ்னு கான்செப்ட் சொல்லும் போது அந்த லிங்க்கு ஆன் பேஜ்னு சொல்லும் போது அந்த லிங்க் இன்டீரியர் வந்து கனெக்ட் பண்ணுறதா ஆன் பேஜ்ன்ற மாதிரி சொன்னீங்களே. ஆமாம், லிங்க்கு எப்படின்னா இன்டர்னல் லிங்க் இருக்கும் ஆன் பேஜில், இன்டர்னல் லிங்க். இந்த பேக் லிங்க்ன்றது எக்ஸ்டர்னல் லிங்க், அவுட் பவுண்ட். அது வந்து இன்னும் அந்த டாபிக் ஃபுல்லாக வரல, நான் ஜஸ்ட் அதுதான், அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். அந்த இன்டர்னல் லிங்க்கா எக்ஸ்டர்னல் லிங்க்னு சொன்னீங்களே, ஆமாம் ஆமாம், அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கு. அது வந்து இன்னும் டாபிக் வரலம்மா. ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து இன்னுமே வரல. நம்ம வந்து அந்த எஸ்இஓக்குள்ளே தான் இருக்கோம். எஸ்இஓவில் டைப்பில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்துருக்குமே ஒழிய ஈச் ஒன் நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாக பார்க்கல. ஓகே, ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுவோம். இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹியூமனுடைய பெயின் பாயிண்ட்ஸ், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோமா, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம், ஆர்டிகல்ஸாக இருந்தாலுமே. ஓகே, இப்போ வந்து இமேஜ் கூட நாமளா எடுத்து எடிட் பண்ணுறதா வந்து கரெக்டாக இருக்கும். அது ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்தா கூட அது வந்து ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? இல்லை, ஏஐ கொடுத்தாலும் போடலாம், தப்பே கிடையாது. இமேஜ், அந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி இப்போல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது கூட ஆர்டிகல்ஸை இன்சர்ட் பண்ணால் இஷ்யூஸ் வருமா? இஷ்யூஸ் வந்து வராதுமா. எப்படின்னா அந்த இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் ஐபிடிசின்னு இருக்குது, அது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் கூகுள் வந்து பண்ணும், இல்லைன்னா இக்னோர் பண்ணும். இஷ்யூஸ் எல்லாம் வராது. லோ லெவல் கண்டென்ட்லேயே வச்சுருக்கோம் உங்களை.
எஸ் மேம். அவ்வளோதான். இக்னோர் தான் பண்ணுமே ஒழிய இஷ்யூஸ் எல்லாம் வராது. எப்போ இஷ்யூஸ் வரும்னா, இதே ஏஐ இதை வந்து வேற யாராவது போட்டிருந்ததை நம்ம போட்டிருந்தோம்னா அந்த மாதிரி வரும். என்னதான் ஏஐ எடுத்தாலுமே நீங்க வந்து மேனுவலா அந்த மேம் எடிட் அதில் பண்ண இன்னொரு டவுட் கத்துக்கணும். என்னன்னா, இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ணுற ஒரு டிசைன் ஆகட்டும், ம் ஆல்ரெடி அந்த டிசைனுக்கு சொந்தக்காரங்க லைசன்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க கரெக்ட்டுங்களா? ம் ம் இப்போ ம். அதே நமக்கு ரிப்பீட்டாக ஏஐ கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்குமா? அது கண்டிப்பா அப்படி கொடுக்கும். கொடுக்கும்போது நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. இது வந்து வேற ஒருத்தர் டிசைன்ஸ் நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்றது. இது சரி, ஏஐ எப்படின்னா வந்து நியூவாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறதால நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். கொஞ்சம் ஸ்லைட்லி மாற்றி கொடுக்குமே ஒழிய ஒரே மாதிரி கொடுக்காது. ஆ, அதுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி பார்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாபிக். அதில் ஓகே வந்து உங்களுக்கு ஐபிடிசின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை செக் பண்ணீங்கன்னு வைங்களேன். அதில் ஓனர் யார், காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கா இல்லையா, எந்த டேட் பப்ளிஷ் ஆயிடுச்சு, அது மேம். ஒரிஜினல் இமேஜா இல்லைன்னா கேமரா இமேஜா இல்லைன்னா அது ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜான்னு எல்லாமே காமிச்சிடும். இமேஜுக்கே ஓகே மேம். அவ்வளோ இருக்குமா. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து அதை ஃபைனலாக அந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே தான் வந்திருக்கீங்க இல்லையா, எஸ் மேம். அப்படி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பண்ணணுமோ நான் சொல்கிற கிளாஸை பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணி பேக்கில் வச்சுருக்கு இல்லைங்களா, அதை விட எஸ் உங்களை மேம். கொஞ்சம் உங்களை முன்னாடி முன்னாடி கொண்டாந்து விட்டுரும். ஓகே ஓகே மேம். ஓகேம்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கும் இதே டைம் கிளாஸ் எடுப்பேன். ஆ, வந்துடுங்க. ஓகே ஓகே மேம். ஓகே. ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.